கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். பிலிப்பியர் 4:13, Philippians 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, ஹalleluya. I can do all things through Christ who strengthens me. Amen. Hallelujah. ஆண்டவர் முதல் வாரத்தில் நம்மோடு பேசினார். பலவீனத்தில் பலன் பூர்ணமாக விளங்க செய்வார். பலனை செலவழித்தால் அதை புதுப்பிக்க பலன் தருவார். பலத்தின் மேல் பலன் அடைய செய்வார். God, when you are at the lowest or weakest, God will make known His strength perfect. When you have spent all your strength holding on to the faith God has instilled in you, God will help you to renew your strength. When you will face greater challenge, God will cause you to move from strength to a greater level of strength. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. How will God strengthen us? கர்த்தர் நம்மை எப்படி பலப்படுத்துவார்? இரண்டாவது வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். அவர் உன்னை பலப்படுத்தி, God will give His strength as your resource, the only resource. நாம் பயன்படுத்துவதற்கு ஒரே ஒரு மூலதனமாக தேவன் தம்முடைய பலனை தருவார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பலப்படுத்தி பயன்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி பலப்படுத்துவார்? இரண்டாவது, கர்த்தர் திடப்படுத்துவார். அவர் நமக்கு தந்தது நம்மிடத்தில் இருக்கும்படியாக, கடைசி வரை இருக்கும்படியாக, God will reinforce it, reaffirm it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், hallelujah. He will grant a resource and He will reaffirm so that the resource will stay with you all through. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் செலுத்திவிட்டு, the third step will be, God will get you to a line or a level of readiness to receive. அவர் சொன்னதையும் வாஞ்சித்ததையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்த நிலைக்கு கொண்டு வருவார். அதற்கு இடை கட்டுதல் என்று பெயர். That is girding. Hallelujah. அவர் என்னை பலத்தினால் இடைகட்டி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி, God, I thank you. நீர் எனக்கு என்னை பலப்படுத்துகிறீர், திடப்படுத்துகிறீர், இடை கட்டுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. எதற்காக Why does God strengthen us? To enable us to do everything. எல்லாவற்றையும் செய்ய. எவை எல்லாவற்றையும்? எந்த நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அவை எல்லாவற்றையும். Hallelujah. Hallelujah. To do everything. Everything for which God has bought you or hallelujah, chosen you. Hallelujah. Amen. God will strengthen you and His strength will enable you to deal with your negatives and turn them into positives. எதிர்மறையாயிருப்பவைகளை நேர்முகமாக மாற்றுவதற்கு என்ன தேவையோ அதை செய்ய பலப்படுத்துவார். When you are faced with extremes in life, God will strengthen you with such a strength that will help you to face those extremes with an equal poise, an equal faith. Hallelujah. Amen. எதிர்மறைகளை சமநிலை விசுவாசத்தோடு சந்தித்து ஜெயிப்பதற்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுப்பார். Hallelujah. எவைகளை செய்ய? To do what? To do everything in a manner acceptable to God. To do everything in a manner that will bring glory to His name. அவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரவும், அவருக்கு முன் பாத்திரராக இருக்கவும் என்ன தேவையோ அதை செய்யத்தான் பலன் தருவாரே ஒழிய ஆசை கற்பனை செய்ததெல்லாம் செய்ய அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லும்படி கேட்கிறேன். I can do all things through Christ who strengthens me. Amen. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. இந்த காலையிலே கடைசி வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எனக்கு பலன் உண்டு. Hallelujah. I can. Hallelujah. Amen. I can. எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தில் இருவரை காண்கிறோம். ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று பவுல். ஒருவர் பலப்படுத்துகிறவர், இன்னொருவன் பலன் அடைந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Christ who strengthens and Paul who is strengthened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பவுலை பலப்படுத்தினவர் கிறிஸ்து யார்?
Who is this Christ who strengthened Paul? In 3:12 of Philippians. பிலிப்பியர் 3:12 அந்த கிறிஸ்துவை குறித்து சொல்கிறான். இந்த கிறிஸ்து, this Christ is the one who apprehended me. இந்த கிறிஸ்து என்னை பிடித்தவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? Who is the one who is strengthening you? One who has apprehended you. Hallelujah. Amen. இவன் அவருடையவர்களை பிடிக்க போனான், அவரோ இவனை பிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Saul was on a mission to imprison the believers in Christ, but on the way Jesus apprehended him. Hallelujah. பிடித்தபோது என்ன நடந்தது? அதற்கு முன்பு வரை அவனுக்கென்று ஒரு லக்கு. கர்த்தர் பிடித்தபோது அது உன் லக்கு அல்ல, இதுதான் உன் லக்கு என்று காண்பித்தார். உடனே சொல்கிறான், அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பவுலே, இந்த கிறிஸ்து ஏன் உன்னை பலப்படுத்துகிறார் தெரியுமா? உன் வாழ்க்கையிலே அவர் உனக்கு ஒரு லக்கை கொடுத்தார். அந்த லக்குக்கு நேராக செல்வதற்கு உனக்கு பலன் தேவை. ஆகவேதான் அவர் உன்னை பலப்படுத்துகிறார். He knew, God knows that you need His strength in order to press on toward that prize or that, hallelujah, amen, that target God has set for you. அதற்காக பலப்படுத்துகிறார். In 3:20 of the same chapter of Philippians, பிலிப்பியர் 3:20 இந்த கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்கிறார். இந்த கிறிஸ்து யார் என்றால், ஒரு நாள் என்னை அழைத்து செல்ல வர இருக்கிற கிறிஸ்து. He is the Christ who will return soon to take me home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு லக்கை நியமித்தவர், என்னை அழைத்து செல்பவர். இப்பொழுது புரியும் என்று நினைக்கிறேன். என்னை பிடித்ததிலிருந்து நான் அங்கு அடையும் வரைக்கும் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து சந்திப்பதற்கு தயாராக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. Hallelujah. The Christ is the one who will strengthen you from the start to the finish. துவங்கினதிலிருந்து முடியும் வரை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவீராக. நீர் குறித்ததை நிறைவேற்ற பலப்படுத்துவீராக. தகுதியுள்ளவனாக வந்து நிற்பதற்கு பலப்படுத்துவீராக. எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். உங்களுக்கு பலன் உண்டு என்று 3 பேர் சொல்வார்கள். பலன் இல்லவே இல்லை என்று பிசாசு சொல்வார். ஹல்லேலூயா. ஆமென். பலன் உண்டு என்று 3 பேர் சொல்வார்கள். ஒன்று, உங்களை தெரிந்து கொண்ட கிறிஸ்து. Christ was chosen. He will tell you personally, my son, you can. My daughter, you can. You have it. Hallelujah. Amen. Revelation 3:8. வெளிப்படுத்தல் 3:8. அந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்து. அல்லேலூயா. எவ்வளவு பலன் இருக்குன்னு இன்றைய காலையில் கர்த்தர் சொல்லல. ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வாராக, my son, my daughter, you have some strength, you have little strength என்று கர்த்தர் அவரே சொல்வாராக. அவர் ஏன் சொல்கிறார் தெரியுமா? அவர் தான் கொடுத்தவர். He is the one who gave it to you. That's why he knows that you have it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்க இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து சொல்வார், இல்லை உனக்கு இருக்கிறது என்று சொல்வார். ஆமென். ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜக்கரியா 10:7 ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், அந்நாட்களிலே பென்யமீன் பராக்கிரமசாலிகளை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு எப்ராயிமர். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறீர், ஆகவே நீர் என்னை பார்த்து உனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவேன். ஆமென். Numbers 23:22, Numbers 24:8, 24:8, 23:22. நாம் அல்ல, ஆண்டவரும் அல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் நம்மை பார்த்து கண்டுபிடிக்க வைப்பார். God will help strangers to find out from your life. என்ன கண்டுபிடிப்பார்கள் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு.
அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொன்னா மட்டும் போதாது, சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எங்களை பார்க்கும்போது அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். இவர்கள் செய்தது, இவர்கள் நிறைவேற்றினது, இவர்கள் சொன்னதிலிருந்து ஒன்று தெரிகிறது. சர்வ வல்ல தேவன் இவர்களுக்கு பலனாய் இருக்கிறார். They have the strength of a unicorn. அல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. Because they have some unique strength. மற்றவங்க சொல்லணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, யார் சொன்னாலும் சரி, இந்த கூட்டம் முடிஞ்சு போறதுக்குள்ள நான் சொல்லணும் கர்த்தாவே. I must say, எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நான் இல்லைன்னு நினைத்த ஆண்டவரே, எனக்கு அது இல்லை நினைத்தேன், அது போயிட்டோன்னு நினைத்தேன். இந்த கூட்டம் முடிந்து போவதற்கு God help me to say with Paul, I can do. எனக்கு பலன் உண்டு. ஆமென். சங்கீதம் 28:7 தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்ததினாலே சொல்கிறார் பலன் உண்டு என்று. மற்றவர்களின் வாழ்க்கையிலே கண்டுபிடித்ததினாலே சொல்கிறார்கள் இவர்களுக்கு பலன் உண்டு என்று. நான் எனக்கு பலன் உண்டு என்று எப்பொழுது சொல்வேன் தெரியுமா? நான் அதை அனுபவித்திருந்தால், நான் அதை ருசித்திருந்தால். ஆண்டவரே, இன்று காலையில் எனக்கு ஒரு வாஞ்சை, நான் அனுபவித்த தேவ பலனை நம்பிக்கையோடும் மன உறுதியோடும், with a conviction and a confidence, help me to declare as a testimony, சாட்சியாக சொல்ல கிருபை தருவீராக. எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். செய்தியை கவனித்து கேட்கும் போதே தேவன் நமக்குள் இருப்பதை நினைப்பூட்டி பலப்படுத்த கர்த்தர் செய்வாராக. எனக்கு பலன் உண்டு. ஆமென். There are 3 categories of people in God's kingdom with relation to God given strength. கர்த்தர் கொடுக்கும் பலனை குறித்து 3 விதமான ஆட்களை காண்கிறோம். முதல் கூட்டம், people who think they have it but they do not have it. ஹல்லேலூயா. ஆமென். பலன் இருக்கிறது என்று கற்பனை செய்பவர்கள், நினைப்பவர்கள், ஆனால் அவர்களுக்கு அது இல்லை. Judges chapter 16 verses 19 and 20. நியாயாதிபதிகள் 16, 19, 20. இதற்கு முன்பு பலன் இருந்தது, அற்புதங்களை செய்தான். Samson once had strength, but at that moment he did not have it. அவனுக்கு அது தெரியவில்லை. அவன் நினைத்தான், முன் போலவே நான் எழுந்திருப்பேன் என்று நினைத்தால் பலன் இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, கற்பனை பலனில் வாழக்கூடாது. Don't live in an imaginary strength. Let God's strength be a reality in your life. Never imagine to have it. Have it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Acts chapter 19 verse 14. அப்போஸ்தலர் 19:14 the high priest had 7 sons. பிரதான ஆசாரியனுக்கு 7 குமாரர். 7 குமாரர் நினைத்தாங்க, எங்க அப்பா தான் பிரதான ஆசாரியர், இவருக்கு மேல ஒரு டைட்டிலே கிடையாது. பிரதான ஆசாரியருக்கு மதத்திலே எல்லா உரிமையும் உண்டு. அவருக்கு பிள்ளைகளாய் பிறந்த இங்க 7 பேர்ல ஒரு ஆள் அடுத்த பிரதான ஆசாரியர். நாங்கள் 7 பேருமே ஆசாரியர்களாக தகுதியுடையவர்கள். Just because they were sons of the high priest, they assumed to have strength. எங்களுக்கு பலன் இருக்கும். இந்த பிசாசை பார்த்து போ என்று சொன்னால் போகும். பவுல் மட்டுமல்ல, நாங்களும் செய்வோம் என்று நினைத்தார்கள். They thought they had, but in reality they did not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். இந்த சபையில மெம்பர், ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன், ஒழுங்காக காணிக்கை கொடுக்கிறேன், ஒழுங்காக கர்த்தருடைய வேலை. Just because I do all that, never assume that you have it. Make sure you really have it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Joshua 7 verses 3 and 4. யோசுவா 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எரிகோ சந்திக்க முடியாத பெரிய சவால். ஆச்சரியமாக எந்த ஈடுபாடும் யுத்தம் இல்லாமலே ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். They overcome Jericho without a fight. That was God's marvelous intervention. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அடுத்து ஆயிக்கு வர வேண்டும். ஆயிக்கு வந்தவுடனே யோசுவாவோடு இருப்பவர்கள் சொல்கிறார்கள், மாஸ்டர் 3000 பேர் போதும். எத்தனை பேரு?
3000 பேர். With 3000 we can take over AI. AI 3000 பேர் வைத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று they calculated its strength and they felt that 3000 was sufficient number to triumph over AI. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. போனா ஆண்டவர் காமித்தாரு, பலன் இருக்கிறது என்று நினைத்தாய், பலன் இல்லை. If it was any other time, 3000 would have been a sufficient strength. But this time it was not. Because why? There was an Achan. அவர்கள் நடுவிலே தேவன் விரும்பாத ஒன்று இருந்தபோது போதும் என்கிற பலனும் போதாத பலனாய் மாறிவிடும். அல்லேலூயா. இதை வைத்து சாதித்து விடலாம் என்று நான் நம்பி இருக்கும் பலனும் கற்பனை பலனாக இருக்குமே ஒழிய பயன்படும் நிஜ பலனாய் இல்லாமற் போய்விடும். Judges chapter 20 verses 15 through 21. நியாயாதிபதிகள் 15 15 21 வரை. Benjamin, the tribe of Benjamin, did a very despicable act which angered God. கர்த்தர் வெறுக்கும் ஒரு செயலை செய்தது. The 11 others ganged up against this one tribe. 11 பேர் கோத்திரம் ஒரு பக்கத்தில், ஒரு கோத்திரம் ஒரு பக்கத்தில். பென்யமீனுக்கு யுத்தத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா? 27,600. 27,600 பேர். 11 கோத்திரத்திற்கு எத்தனை பேர் தெரியுமா? 4 lakhs. அல்லேலூயா. லாஜிக்கா எந்த மனசும் சொல்லும், 27,600 சந்திக்க 4 லட்சம் இருந்தா 4 லட்சம் தான் பலன் உடையது. பலன் உடையது. ஹல்லேலூயா. ஆமென். They thought with 4 lakhs almost we have pocketed it. அது நம் கையில் வந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் காண்பித்தார், பலன் இருக்கிறது என்று நினைக்காதே. எனக்கு என்னுடைய சித்தத்தில் இல்லாவிட்டால் 4 லட்சமும் போதாத பலன் என்பதை கர்த்தர் நினைப்பூட்டி காண்பித்தார். அல்லேலூயா. இருமுறை தோல்வி அடைந்தார்கள். 4 லட்சம் இருந்தும் தோல்வி அடைந்தார்கள். காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எண்ணிக்கையை வைத்தோ, வசதியை வைத்தோ, இருக்கும் எல்லா காரியங்களை வைத்தோ பலன் இருக்குதுன்னு நினைக்க கூடாது. நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேனா, தேவன் விரும்பாததை விலக்கினேனா என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டால் உண்மை பலன் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். 2 Samuel 3:39. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, David by this time was anointed as king. ராஜாவாகி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராஜாவானவுடனே அவன் நினைத்தான், now that I am king, there is no more Saul or his family. Hallelujah. Amen. அவன் நினைத்தான் நமக்கு பலன் இருக்கிறது என்று. ஆனால் புலம்புகிறான், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் இன்னும் பலவீனன். ஹல்லேலூயா. ஏன் சொன்னான் தெரியுமா? தாவீதே, யோவாபுக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் நீ செய்திருந்தால் இன்றைக்கு அதே யோவாப் நீ புலம்பும் நிலையில் உன் வாழ்க்கையில் வந்திருக்க மாட்டான். கர்த்தர் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Sometimes God will speak with you to deal with a particular situation or a particular, hallelujah, condition. ஏதோ குறிப்பிட்ட ஒன்றை நீங்கள் அப்பொழுது சரி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்வார். நீங்கள் நினைப்பீர்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அதை ஒதுக்கி வைத்தால் நீங்கள் ஒதுக்கின அதுவே கடைசியில் ராஜாவா இருந்தாலும் உங்களை பலவீனப்படுத்தும் சக்தியாக மாறிவிடும். Never postpone anything God wants you to do right then. கர்த்தர் அப்பொழுதே செய்யும் சொல்லும் காரியத்தை ஒரு நாளும் தள்ளி போடாதிருங்கள். அது உங்களுக்கு பலன் இருக்கிறது என்று நம்ப வைக்கும். உண்மையிலே பலவீனப்படுத்திவிடும். People who think they have power, strength, but in reality they have none. There is a second group. இரண்டாவது ஒரு கூட்டம் உண்டு. People who never know they have strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலன் இருக்கிறது என்பதையே தெரியாமல் உணராமல் இருக்கும் ஜனங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். முதல் குரூப்ல கொஞ்சம் பேர் தான் இங்க இருப்பாங்க. இரண்டாவது குரூப்ல நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்ன, கர்த்தர் எனக்கு தந்திருப்பது என்ன, ஆண்டவர் தந்த பலன், ஆண்டவர் தந்த நன்மை, ஆண்டவர் தந்த இரக்கம், வல்லமை என்ன என்பதை உணராமலே இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஏராளம் பேர் இருந்தால் இன்று காலை ஆண்டவர் இந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்ததின் காரணம், இல்லை மகனே, அப்படி அல்ல மகளே, உன்னிடத்தில் அது இருக்கிறது என்பதை இருப்பதை பார்க்க கர்த்தர் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா.
ஆமென். Judges 6:15, யோவான் நியாயாதிபதிகள் 6:15, மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் சிறியது, என்னிடத்தில் இல்லை, நான் இதற்கு பாத்திரவான் இல்லை, I am inadequate, I cannot meet this challenge என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடியோன் அவனுக்கு இருப்பதையே உணராமல் இருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what God told him? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. verse 12, 12 நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற in verse 14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. He thought he did not have it, but God spotted out that he had it, even though it was little. கிதியோனுக்கு இருந்தது என்ன? கிதியோனுக்கு இருந்த பலன் என்னங்க? என்ன பலன்? ஹல்லேலூயா. மீதியானியர் தாக்க வருவார்கள். ஒரு முறை தாக்கிவிட்டு அடுத்த முறை தாக்கு வருவதற்குள் எனக்கு இருக்கும் தானியத்தை எப்படியாவது சேர்த்துக் கொள்ள வேண்டுமே என்று காலத்தை சரியாய் பயன்படுத்தும் ஒரு முனைப்பும் ஒரு துடிப்பும் இருந்தது. That was his strength. Hallelujah. Amen. Hallelujah. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாட்களை பயன்படுத்தி கொண்டு சத்துருவின் தாக்குதலில் இருந்து ஆண்டவரே தப்புவிக்க வேண்டியதை தப்புவிக்க ஒரு முனைப்பை தாரும், ஒரு துடிப்பை எனக்கு தருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஆமென். மீதி நான் பார்த்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Exodus chapter 14, we find Moses and the people of God right before the Red Sea. செங்கடலுக்கு முன்பாய் திகைத்து நிற்கிறார்கள், வழி தெரியாமல். ஜனங்கள் புலம்புகிறார்கள், அங்கு கல்லறை இல்லை என்றா இங்கு கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசேயும் நடுங்கி போகிறான், அவனும் புலம்புகிறான். கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார் in verses 14 and 15 and 16, 15, 16, மோசேயே நீயும் ஏன்பா அழுகிறாய்? நீயும் ஏன் முறையிடுகிறாய்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Moses cried because he did not realize what he had. தன்னிடத்தில் இருந்தது அவனுக்கு தெரியவில்லை. முறையிடுகிறான். உடனே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? Moses, what do you have in your hand? அடுத்த வசனத்திலே, உன் கையில் இருக்கிற கோலை. ஹல்லேலூயா. எப்பா, இந்த கோலை வச்சு தானப்பா அத்தனை அற்புதத்தை எகிப்திலே செய்தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று பகல் வரைக்கும் அந்த நாட்டிலே எத்தனை அற்புதங்களை இந்த கோலினால் செய்தாய். இந்த கோலை உனக்கு கொடுத்துத்தானே போய் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. முடியாது, இயலாது என்று சொன்னபோது இதைத்தானே உனக்கு அடையாளமாக தந்தேன். அதை வைத்து நான் பயன்படுத்தினேன். இப்பொழுது ஒரு சவாலை சந்திக்கும் போது உன் கையில் இருப்பது என்ன என்றே தெரியாமல் இருக்கிறாயே. God reminded him of what he had in his hand. Hallelujah. Numbers 11 verses 15 through 17. என்னாகமம் 11, 15 14 17 வரை. A greater challenge because people cried for meat. Hallelujah. இறைச்சி வேண்டும் என்று ஜனங்கள் அழுகிறார்கள். பெரிய சவால். மோசே சொல்கிறார், ஆண்டவரே என்னால சுமக்க முடியாதப்பா. I don't have an answer to this. இதற்கு பதில் என்னிடத்தில் இல்லை, பெரிய சவாலாக இருக்கிறது என்று புலம்புகிறான். கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தாருங்க? 70 பேரை கூட்டிட்டு வாப்பா. 70 பேரை வை. 70 பேரை அழைத்து வைத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆவியை கொடுக்கல, உன்னிடத்தில் இருப்பதையே எடுத்து 70 பேருக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். 2 கருத்ததிலே உண்டு. ஒன்றை சொல்கிறேன், மோசேயே உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் புதிதாக எதையும் செய்யவில்லை. இந்த 70 பேர் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்வதற்கு அதே ஆவியை உன்மேல் தான் வைத்திருக்கிறேன். But you did not realize it. Hallelujah. Amen. Hallelujah. அதே நேரத்தில் உன்னோடு சேர்ந்து இதை செய்வதற்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேரை கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று என் தேவன் அவனுக்கு நினைப்பூட்டினார். Hallelujah. Hallelujah. ஆமென். சொல்ல கர்த்தர் கிருபை தருவாரா? Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையிலே கர்த்தாவை நீர் என் கையில் தந்திருப்பதை நான் உணர எனக்கு கிருபை தாரும். அதை மறந்திருந்தால் let me be somebody who will not forget what God has given to me. எனக்கு தந்ததை மறக்காமல் இருக்க கிருபை செய். In chapter 4 of Exodus, Moses says, Lord, I cannot speak. எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே என்கிறான். ஆமென். சொன்னானா? ஹல்லேலூயா. ஆமென். உடனே கர்த்தர் சொன்னார், ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து சொல்கிறார், தேவனோடு முகமுகமாய் பேசின மோசேயை போல ஒருவனும் இல்லை.
பேசவே தெரியாதுன்னு சொன்ன ஆளை ஆண்டவரோடு முகமுகமாய் எந்த மனிதன் பேசினதையும் பார்க்கிலும் அதிகமாய் பேச, not only to speak to God but also to turn out to be the spokesperson for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே, நீர் எனக்கு தந்ததை இன்று காலையில் ஞாபகம் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தரதை நினைப்பூட்ட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆனால் மூன்றாவது ஒரு கூட்டம் உண்டு. முதலாவது இருப்பதாக நினைப்பவர்கள், இரண்டாவது இருப்பதையே நினைக்காதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு கூட்டம், அவர்கள் யார் என்றால் பவுலை போல கான்பிடென்ட்லி சே 4:13 எனக்கு பலன் உண்டு. I know I have it. I have sensed I have it. I have experienced I have it. I have the conviction, the deepest conviction and the strongest confidence. I do have it. Hallelujah. Amen. Amen சொல்ல கேட்கிறேன். கரங்களை வைத்து சொல்ல கேட்கிறேன். எனக்கு பலன் உண்டு. இந்த பலன் 3 வகையான பலனை கர்த்தர் இன்று காலையில் நமக்கு உண்டு என்று சொல்ல வைப்பாராக. 3 levels of God's strength which you can confidently assert you do have it. Amen. Hallelujah. முதலாவது அளவை சொல்கிறேன். Joshua chapter 14 verses 11 and 12. யோசுவா 14 வசனம் 11-12. This is Caleb's testimony. இது காலேபின் சாட்சி. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு ஒரு பலன் உண்டு. என்ன பலன்? அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு வரை உண்டு. ஆமென். எல்லாரும் கர்த்தரை சொல்ல வைப்பாராக. ஆண்டவரே, எனக்கு ஒரு பலன் வேண்டும் அப்பா, எனக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பலன்? அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கிற பலன். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், this strength is a never decreasing strength. ஒருபோதும் குறையாத பலன் எனக்கு இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த தளத்தில் இருந்தாலும் விசுவாசத்தோடும் உறுதியோடும் அதை உணர்ந்து சொல்ல சுதந்தரிக்க கர்த்தர் இந்த கிருபை தருவாரா. God, I need a strength. நீர் சொல்ல வேண்டும், நானும் சொல்ல வேண்டும். I have a strength which never decreases. ஒருபோதும் குறையாத பலன் எனக்கு உண்டு. ஆமென். அது என்ன என்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Deuteronomy 33:25. உபாகமம் 33:25 when Moses prophetically blesses the tribe of Asher, ஆசேர் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது தீர்க்கதரிசனமாக மோசே சொல்கிறான், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா அர்த்தம் என்ன? சின்ன பையனா இருக்கும்போது கொஞ்சம் பலன், வாலிபனாய் வரும்போது அதிக பலன், இன்னும் பெரிய ஆளாய் வரும்போது உச்ச பலன், அதற்கு பின்பு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். உன் நாட்களுக்கு தக்கதாய் ஒரு பலன் என்ன? நாள் ஆக ஆக பலனும் அதிகரிக்கும். அது ஒரு நாளும் குறையாது, அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. never decreasing strength of God. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை கொடுப்பாரா. காலேபே, why did you have this strength? Or what would you do with this strength? இந்த பலனை வைத்து நீ என்ன செய்வாய் காலேபே என்று கேட்டால் காலேப் சொல்வார், ஆயிரங்களை செய்ய அல்ல, ஒன்றை செய்வதற்காக. Just to accomplish one. The never decreasing strength will enable you to do just one thing. ஒன்றை செய்ய வைக்கும். அது என்னது? அந்த ஒன்று என்ன? அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். 14 9 10 12 வசனங்கள். Joshua 14 9 10 and 12. அவன் சொல்லுகிறான், ஐயா, எல்லாருக்கும் வாக்கு கொடுத்த மாதிரி மோசே எனக்கும் ஒரு வாக்கு கொடுத்தாரு. மோசே கொடுத்த வாக்கு எல்லாம் நிறைவேறிட்டு, இந்த ஒன்று தான் நிறைவேறல. எனக்கு ஒரு பலன் இருக்குது. எதுக்கு இருக்குது தெரியுமா? நிறைவேறாத அந்த ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற செய்வதற்காக எனக்கு குறையாத பலன் உண்டு. I have a never decreasing strength to help realize that one unfulfilled promise of God. Amen. விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார்.
ஹல்லேலூயா. கால் வைக்கிற இடத்தை கொடுப்பேன் என்றார், கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார், ஆசீர்வதித்தார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்றார், சபித்தார். ஆமென். But there was one promise that could not be fulfilled for a long time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hebrews 11:11, எபிரேயர் 11:11, நிறைவேறாத அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற செய்வதற்காகவே நாம் சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்தேன். நிறைவேறாத ஒன்றை நிறைவேற செய்வதற்காக பலப்படுத்துகிற ஒரு பலன் உண்டு. அது குறையாத பலன், never decreasing strength that will help you to realize the unfulfilled promise of God. Amen. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணினார். For 400 years they did not have any audible voice of God, visible prophet of God between Malachi and Matthew. தீர்க்கதரிசிகள் இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியும், ஆண்டவர் God will somehow raise a person who will get the nation of Israel back to God. கர்த்தரை திருப்புவான் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த வாக்கு நிறைவேறும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து வந்தார்கள், God, when will that promise be fulfilled so that the nation will turn back to Jesus, Jehovah? ஜெபித்தார்கள். In Luke chapter 1 verses 16 and 17, லூக்கா 1:16-17 காபிரியேல் தூதனை அனுப்பி சகரியாவுக்கு சொல்கிறார், பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவதற்கு நான் பாதையை ஆயத்தம் பண்ண உன் பிள்ளை, உனக்கு பிறக்க இருக்கிற பிள்ளை யோவானை தெரிந்து கொண்டிருக்கிறேன். For this unfulfilled promise to come true, அவன் மேல் எலியாவின் பலன் உண்டாயிருக்கும் என்று சொல்லி God strengthened John the Baptist so that that promise will be fulfilled. கரங்களை வைத்து ஜெபிக்க கேட்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்ன ஏராளம் நிறைவேறி இருக்கிறது. நிறைவேற வேண்டிய அந்த ஒன்று நிறைவேற இன்று காலையில் குறையாத பலன் எனக்கு உண்டு என்று நிச்சயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென். Never decreasing strength just for the one problem. ஆமென். 14:12 14:12 சொல்கிறான், this mountain, என்ன mountain? Amen. This is something specific. குறிப்பிட்டது. Hallelujah. எத்தனையோ மலைகள் உண்டு. இந்த மலை ஏன் சொல்றார் தெரியுமா? Joshua 11:23 and Joshua 12:24, 11:23 12:24 ரெண்டு வசனங்களிலும் பார்க்கிறோம், தேசத்தில் யுத்தம் இல்லாததினால் தேசம் ஓய்ந்திருந்தது. 31 ராஜாக்களை யோசுவா முறியடித்தார். எல்லாம் ஜெயித்தாகிவிட்டது, இருந்த அத்தனையும் ஜெயித்தாகிவிட்டது. ஆனா இந்த ஒரே ஒரு மலை தான் ஜெயிக்காமலே இருக்கிற மலை. ஆமென். கவனிக்கிறீர்கள் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God had given you hundreds of victories. நூற்றுக்கணக்கான வெற்றிகளை யோசுவாவே உனக்கு தந்திருக்கிறார். உன் மூலமாக ஏராளம், ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும் காரியங்கள் நடைபெற செய்தார். But there is one little pocket called Hebron. ஆமென். எப்ரோன் என்கிற ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் ஜெயிக்கப்பட முடியவில்லை. காலை பார்த்தார், எனக்கு பலன் இருக்கிறது. ஆமென். 1000 வெற்றிகளை தந்த தேவன், வெற்றி அடைய முடியாமல் ஒன்று இருக்குதே, அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவாரா? அல்லேலூயா. ஆமென். அந்த ஹெப்ரோனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். that particular area, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு இனத்தை கொடுத்தார். லோத்துவின் மேய்ப்பர்களுக்கும் அவனுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் சொன்னான், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்கிறான். பிரிந்து போகும்போது கர்த்தர் அவனை பார்த்து, ஆபிரகாமே, நீ பார், எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அத்தனையும் உனக்கு தருவேன், நீ கால் வைக்கிற இடமெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்தின் கடைசியில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுத்து வந்தவுடனே அவன் எங்கே வந்து தங்கினான் தெரியுமா? ஹெப்ரோனில் வந்து தங்குகிறான். The first place after the promise. அங்கு வந்து தங்குகிறான். இந்த ஹெப்ரோனிலே கொஞ்ச காலம் இருக்கிறான். In verse 21 அவருடைய மனைவி மரித்து போகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 24ஆம் அதிகாரத்தில் 24 மரித்து போகிறாள். மரித்து அவளுக்கு
ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே முதல் பணம் கொடுத்து சொந்த நிலம் என்று ஒன்றை வாங்குகிறான். அந்த நிலம் எப்ரோனிலே. ஹெப்ரோன். ஹல்லேலூயா. மக்பேலா என்கிற குகையை, அந்த ஊரிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பேரு ஹெப்ரோன் தான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அவனிடத்திலிருந்து வாங்குகிறான். என்ன சொல்ல வருகிறேன்? முற்பிதாக்கள் ஆபிரகாமிலிருந்து அந்த ஹெப்ரோன் மிக யூதருக்கு முக்கியமான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஜெயிக்கப்படாமலே இருக்கிற இடம். காலேபுக்கு கர்த்தர் ஒரு கிருபை தருகிறார். ஆண்டவரே, 1000 வெற்றிகளை நீர் தந்திருக்கலாம், ஆனால் எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் ஒன்று இருக்கிறது, அது கிடைக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெயிக்கப்பட முடியாத ஒன்றை ஜெயிக்க எனக்கு குறையாத பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஏராளம் ஜெயித்திருந்தான். 2 சாமுவேல் 5:6 ஜெயிக்க முடியாத ஒரு எபூசி இருந்தது. அதையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் தாவீதுக்கு பலனை கொடுத்ததை போல உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ சவால்களை ஜெயித்திருப்பீர்கள், எத்தனையோ போராட்டங்களை ஜெயித்திருப்பீர்கள். But there is one toughest problem that you are unable to win over. One, hallelujah, amen. ஒரு கண்ணி அதை ஜெயிக்க முடியாமல் இருந்தால் கர்த்தரை பார்த்து கேளுங்கள், இந்த காலையில் எனக்கு பலன் உண்டு அப்பா, குறையாத பலன், ஜெயிக்க முடியாததை ஜெயிப்பதற்கான பலன். This one thing, hallelujah. அதை குறித்து 12 விளக்கி சொல்கிறான். அது மலை தேசம், அரக்கர்கள் இருக்கும் தேசம், உயர்ந்த அரணிப்பான பட்டணங்கள் நிறைந்த தேசம். இது எப்படிப்பட்டது? The tallest and the toughest. ஹல்லேலூயா. ஆமென். மிக உயரமானது, மிக கடினமானது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி இந்த காலையில் எனக்கு ஒரு பலனை தாரும். என் வாழ்க்கையில மிக கடினமானதையும் மிகவும் உயர்ந்து என்னால் ஏறவே முடியாது என்னை அச்சப்படுத்துவதையும் ஆண்டவரே ஏறி ஜெயிப்பதற்கு கர்த்தர் குறையாத ஒரு பலனை எனக்கு உண்டு என்று சொல்ல கிருபை தார். I have it. ஆமென். இரண்டாவது செகண்ட் லெவல், 2 சாமுவேல் 3:1. 2 சாமுவேல் 3:1. தாவீது வர வர பலத்தான். The first strength is according to your days. நாட்களுக்கு தக்கதாக குறையாமல் இருக்கும் பலன் ஒன்றை சாதிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த பலன். ஆமென். இரண்டாவது வர வர பலப்பது. இது this is according to your growth. Hallelujah. Amen. நான் வளர வளர அதற்கு தேவையான பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார். இந்த காலையிலே இங்க இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிறார். உங்கள் ஜெப ஜீவியம் வளர்ந்தால் அதற்கு தேவையான, கர்த்தருக்காக நீங்கள் தியாகம் செய்வது வளர்ந்தால் அதற்கு தேவையான, வர வர வளர வளர கர்த்தர் பலனை பெருக செய்கிறார். This is not a never decreasing strength. This is a ever increasing strength. Hallelujah. இது அனுதினமும் வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும் பலன். ஆமென். சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி இந்த காலை நான் சொல்ல வேண்டும், நாள்தோறும் அதிகரித்து வரும் பலன் எனக்கு உண்டு. I have it. Amen. Hallelujah. Judges chapter 8:21. நியாயாதிபதிகள் 8:21 கிதியோனை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அவன் பலனும் இருக்கும். கிதியோன் சொல்கிறான், சின்ன ஆளை பார்த்து இவங்களை கொள்ளுங்கள் என்று சொன்ன, ஐயா அவங்க வர வேண்டாம், உங்க கையால நீங்க வெட்டுங்கன்னா உங்களை பொறுத்து உங்கள் பலன் இருக்கிறது. There is a strength according to your growth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Growth in Christ. Hallelujah. In 2 Samuel 22 verses 30 and 33, 33 வசனங்களிலே 33 சொல்கிறான், கர்த்தர் என்னை எனக்கு பலத்த அரணானவர், அவர் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறவர் என்று பின்வரும் வசனங்களிலே சொல்கிறான். அந்த பலன் எதற்கு? 30 வசனத்தில் சொல்கிறான், என் தேவனால் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டு. ஒரு மதில் இல்ல, நான் சொல்ல அர்த்தத்தை சொல்லுகிறேன், any army, any fortress. Hallelujah. Amen. முதலாவது பலன் ஒன்றை சாதிக்க, இரண்டாவது பலன் எதையும் சாதிக்க. Hallelujah. Any army, any fortress. Hallelujah. நம்ப முடிந்தால்
கர்த்தரை துதிக்க. ஹல்லேலூயா. God, I can penetrate any opposition. I can scale over any obstacle. எந்த எதிர்ப்பின் வல்லமைகளையும் ஊடுருவவும், எந்த உயர்ந்த ஆண்டவரே கர்த்த அரண்களையும் ஏறி தாண்டவும் எனக்கு நாள்தோறும் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு பலன் உண்டு உண்டு. ஹல்லேலூயா. Psalm 27:1 and 3, 27ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே சொல்கிறான், கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் வாழ்க்கைக்கு பலனானவர். அதனால் என்ன செய்வேன்? 3ஆவது வசனத்திலே, ஒரு பாளையமே இறங்கினாலும் சரி என் இருதயம் பயப்படாது, எந்த யுத்தம் எழும்பினாலும் சரி நான் நம்பிக்கையாக இருப்பேன். Any army, any battle, God has given me an ever increasing strength to tackle, to tide over. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 2 Corinthians 10 verses 4 and 5, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், எங்கள் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உள்ளவராய் இருக்கிறது. பவுலே, நீ வளர வளர கர்த்தர் உனக்கு பலன் தருகிறார். அந்த பலன் எதற்கு? அடுத்த வசனத்திலே சொல்கிறார், எந்த தர்க்கமோ, எந்த அறிவோ, மேட்டிமையோ, எந்த எண்ணமோ அத்தனையும் டாக்கிள் பண்ண கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிறார். Any argument, any opposing contradictory thought or any imagination, பவுல் சொல்லுகிறார், அத்தனையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கோ கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற காரியத்திற்கோ தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்திற்கோ எதிராக வரும் அத்தனை தர்க்கங்களையும் எண்ணங்களையும் மேட்டுமையான சிந்தைகளையும் தாண்டி வென்று செல்வதற்கு கர்த்தரிடத்திலே ஒரு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அதை எனக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமென். The third level, 3வது பலன் ஒன்று உண்டு. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஒன்றை செய்ய ஒரு பலன், அது ஒருபோதும் குறையாத பலன். எதையும் செய்ய ஒரு பலன், எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் பலன். 3வது, எல்லாவற்றையும் செய்ய வைக்கும் பலன். Not only any, but everything. Everything. Hallelujah. கை உயர்ந்து கர்த்தரை துதிக்கலனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒரு பலன் உண்டு. To do all things, one thing, anything, all things. Hallelujah. அனைத்தையும் செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். நாளுக்கு பொருத்தமாக, வளர்ச்சிக்கு பொருத்தமாக தருவதை போலவே நான் சந்திக்கும் சவாலுக்கு பொருத்தமாக கர்த்தர் பலன் தருகிறார். ஆமென். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். There is a third level of strength which will be right fitting to your challenge, appropriate for the obstacle that you face. சந்திக்கும் சூழ்நிலைக்கு பொருத்தமான பலன். இது பெருகாது, குறையாது, பொருத்தமாயிருக்கும். முதல் பலன் குறையாதது, 2வது பலன் பெருகுவது, 3வது பலன் பொருத்தமானது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். சொன்னால் விளங்கும் உங்களுக்கு. When Samson was on his way, he encounters a lion. ஒரு சிங்கம் வருகிறது. In Judges 14:6, உடனே கர்த்தருடைய ஆவியானவர், the Spirit of God strengthens him, பலப்படுத்துகிறார். சிங்கத்தை கிழித்து போட்டான். ஆமென். Same chapter 19, 19வது வசனத்தில் சிங்கம் இல்ல, மனுஷர்கள் விரோதமாய் எப்படியாவது இந்த ஆளை சிக்க வைத்து இவனை அழிக்க வேண்டும் என்று there was a group plotting against him. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். The challenge was different. Come to next chapter. 15ஆம் அதிகாரத்தில் அவனை கட்டி போட்டு அவனை எழும்ப முடியாமல் வைத்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். நூலை போல கட்டுகள் அருந்து போக உதவி செய்தார். Whatever was the challenge, there was a fitting strength from God. Hallelujah. ஆமென். கரங்களை உயர்த்தி இன்று காலையிலே நான் போய்கொண்டிருக்கிற பாதைக்கு, நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு பொருத்தமான பலன் எனக்கு உண்டு என்று நான் சொல்ல கர்த்தர் கிருபை தருவீரா. ஆமென். உங்களை கவிழ்க்க நினைக்கிறவர்கள் உண்டு,
எப்படியாவது மாற்றிக்கொள்ள மாட்டாரா என்று கங்கணம் கட்டி பார்த்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உங்களோடு இருக்கிறார். அவர் அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமான பலனை தந்து, தலை குனிய அல்ல சிம்சோனே, தலை நிமிர்ந்து செல்வதற்கு தேவன் பலப்படுத்த வல்லமை உள்ளவர், பொருத்தமான பலனை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. In chapter 1 of Jeremiah, அவன் சின்ன பிள்ளை, கர்த்தர் கேட்கிறான், Lord, I am inadequate, I am quite insufficient to meet the challenge, to come up to your expectation. கர்த்தர் சொன்னார் in chapter 1 and verse 18, நீ பயப்படாதேப்பா, நான் உன்னை அரண் மாதிரி ஆக்கி விடுவேன், நான் உன்னை கோட்டை போல ஆக்குவேன். I will make you like a wall of brass. வெண்கல அலங்கமாக நான் மாற்றுவேன், தைரியமாயிரு என்று சொன்னார். From chapter 6 to 13, 6 முதல் 13 வரை, he was attacked by false priests and false prophets. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஆசாரிகள் அவனுக்கு விரோதமாக பேசி அவன் வார்த்தை எடுபடாமல் குழப்பி அவனை நெருக்க பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். இப்ப இரண்டாவது சேலஞ்ச், 27வது வசனம் 6:27, கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், உன்னை துருக்கமாக்குவேன், உன்னை அரணாக வைத்தேன். கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நாள் ஆனது, chapters 19 and 20, the situation was so depressive, மிகவும் சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. அவனே சொன்னான், இனி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன், அமர்ந்து கையை கட்டி சும்மா இருப்பேன் என்று. he was so depressive. அவனுடைய உணர்வுகள் எல்லாம் தோல்வி அடைந்ததை போல் உணர்வு. கர்த்தர் இறங்கி வந்தார். 11வது வசனத்தில் சொன்னார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். டிப்ரெஷனா, அதுக்குரிய பலன். மக்கள் தாக்குகிறார்களா, அதற்குரிய பலன். இல்லை என்று உணர்கிறாயா, அதற்குரிய பலன். எந்த சேவை, எந்த சவால், அதற்கு பொருத்தமான பலன் எனக்கு உண்டு உண்டு. ஆமென். chapter 15 and verse 20, 15-20 கர்த்தர் மறுபடியும் அவனை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் அவனை மறுபடியும் பலப்படுத்துகிறார். அடுத்த அதிகாரத்திலே in chapter 16 verses 19 through 21, 19-21 வரை ஆண்டவர் தன்னை கொண்டும் இன்னும் ஏராளம் ஆட்களை கொண்டும் செய்ய இருக்கிற காரியத்தை அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறான். கடைசி வசனம் சொல்கிறது, என் கரத்தின் பலனை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். Hallelujah. Hallelujah. What was the situation? நீங்கள் வேதத்தை வீட்டுக்கு சென்றதை வாசித்து பார்க்க கேட்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் மீன் பிடிக்கிறவர்களை எழுப்புவேன், நான் வேட்டைக்காரரை எழுப்புவேன், இந்த வேளையிலே இதற்கு முன்பு பங்கு பெற்றிராத சாதாரணமான ஆட்களை எழுப்புவேன், அவர்களை பலப்படுத்துவேன். பலப்படுத்தினால் என்ன நடக்கும்? பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற புறஜாதிகள் எல்லாரும் வந்து, எங்கள் பெற்றோர் தவறான நம்பிக்கை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள், ஆகவேதான் இந்த பொய் தேவங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி மனம் திரும்பி யெகோவா தேவனே கர்த்தருடைய தேவன் என்று அறிக்கை செய்வதற்கு கர்த்தர், அல்லேலூயா, அவன் வாழ்ந்த சூழ்நிலையிலே, அல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். மதத்தினால் மாற்ற முடியாத ஆட்கள் இருந்தபோது, கொள்கையினால் திருப்ப முடியாத ஜனங்கள் இருந்தபோது, தம்முடைய கரத்தின் வல்லமையை சாதாரண வாழ்க்கைகளின் மூலம் பலப்படுத்தி ஜீவனுள்ள கர்த்தர் ஒருவர் தான் உண்டு, அவரை ஆராதிப்பதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை என்று அங்கீகரிப்பதற்கு சூழ்நிலைக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். ஆண்டவரே, இந்த தேர்தலில் இதை கர்த்தர் காண்பிப்பீராக, எங்கள் தேசத்தில் இதை காண்பிப்பீராக. எங்கள் தேசத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே கர்த்தர் பொருத்தமான பலனை காண்பிப்பீராக. ஆமென் ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்க. ரோமன்ஸ் 15, ரோமருக்கு நிறுவனம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் அற்புத அடையாளங்களினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கர்த்தர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள். அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். செய்தி இதுவரை கவனிக்கும்படி கேட்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சூழ்நிலைக்கு வார்த்தை தேவை என்றால் வார்த்தையின் வல்லமையை தருவேன்.
நான் சந்திக்கும் சூழ்நிலைக்கு அற்புதம் தேவை என்றால் அற்புத வல்லமையை வெளிப்படுத்துவேன். நான் சந்திக்கும் சூழ்நிலைக்கு தேவ ஆவியின் பலன் தேவை என்றால் நீர் அதை வெளிப்படுத்துவேன். வார்த்தையோ செய்கையோ அற்புதமோ தேவ ஆவியின் பலன், whatever the need is, God, you will provide the matching strength for the obstacle, for the situation, the crisis that I may face. Hallelujah. Amen. Amen சொல்ல கேட்கிறேன். பவுல் ஞானிகளை சந்தித்தான், மத வெறியார்களை சந்தித்தான். பேசும் வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மெய் ஞான அறிவு, கடவுளை குறித்த அறிவு இல்லாத லீஸ்ரா பட்டணத்திற்கு போகிறான். அங்கே கர்த்தர் அற்புத வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. பிலிப்பு பட்டணத்திலே பிசாசு பிடித்த ஒரு பெண் வருகிறாள். அவனுக்குள் இருந்த வரம் வெளிப்பட செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஆமென். 18ஆம் அதிகாரத்திலே கொந்தளிப்பு வருகிறது. அவன் எங்கே வெளியே போக முடியாத சூழ்நிலை வருகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து, பவுலே பயப்படாதே, இதே பட்டணத்தில் ஏராள ஜனங்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று வார்த்தையினால் திடப்படுத்தினார். அவனை பிடித்து கோட்டைக்குள்ளே வைத்து விட்டார்கள். He was in the garrison. அந்த நேரத்தில் யாரும் வெளியே உள்ள போக முடியாது. கர்த்தர் ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி, பவுலே, நீ ரோமாபுரியில் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், சோர்ந்து போகாதே என்று பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. 14 நாட்கள் கப்பலிலே உயிர் போய்விடும் என்று நினைக்கிறார். நடு ராத்திரியிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, ஒருவருக்கும் உயிர் சேதம் வராது, நீ ரோமாபுரியில் நிற்க வேண்டும் என்று தேவைக்கும் சூழ்நிலைக்கும் சவாலுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்து கடைசி வரை பயன்படுத்தாமல் விடாத ஒரு உண்மையுள்ள கர்த்தர். கரங்களை உயர்த்தி, ஒன்றை செய்ய குறையாத பலனை தருவீராக, எதையும் செய்ய பெருகும் பலனை தருவீராக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய பொருத்தமான பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென். அந்த கர்த்தர் இங்கே இருக்கிறார். கூட்டம் முடிந்து போகும்போது தைரியத்தோடு சொல்ல கர்த்தர் உதவி செய்வாரா? எனக்கு பலன் உண்டு. ஆமென். அந்த பலனை குறித்த நிச்சயம் நமக்கு வர வேண்டுமா? முதலாவது நிபந்தனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லேவியராகமம் Leviticus 26, 14, 15 and 20. லேவியராகமம் 26, 14, 15, 20. 20ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். Don't waste your strength. ஆண்டவரே, பலன் வீணாக போகாமல் இருக்க நாங்கள் என்ன செய்யணும்னா 14, 15 சொல்கிறார், என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. ஆமென். The first condition, ஆண்டவரே, I will obey your commandments, I will stay put in your covenant. உடன்படிக்கையில் நிலைத்திருப்பேன், கற்பனைகளை நிறைவேற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது நிபந்தனை Judges chapter 14, 17, Judges 16, 18, நியாயாதிபதி 14, 17, 16, 18. 14, 17 முதல்ல ஒரு வேசியை பார்த்தான், அதனால பிரச்சனை வந்துட்டு. ஆண்டவர் பாடத்தை கற்பித்து கொடுத்தார், ஒரு பாடத்தை கொடுத்து அதை திருந்தி இருக்கணும். ரெண்டாவதும் போய் ஒரு ஆளை பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சிம்சோனே, உன் பலன் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் never forget the lessons God taught you. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகளை ஒரு நாளும் மறவாதே சிம்சோன். முதல் முறை நீ மாட்டி இருக்க வேண்டும். உன்னை விடுதலையாக்கி உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். மீண்டும் அதே தவறை செய்யாதபடி கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வாரா? அல்லேலூயா. கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு பலன் வேண்டும். ஒன்றை செய்ய, எதையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். ஓசியா 7, 8, 9 வசனங்கள். ஓசியா 7, 8, 9 எப்ராயிமை குறித்து சொல்கிறார். 9ஆம் வசனத்திலே, அந்நியர் அவன் பலனை தின்கிறார்கள், அவனோ அதை அறியாதிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் பலன் எங்களோடு இருக்க வேண்டும், அது வேறு யாருக்கும் சென்று விடக்கூடாது. அப்படி என்றால் கர்த்தர் சொல்வார், my son, God check your relationships. உன் உறவுகளை பேணி பாதுகாப்பாயாக. அல்லேலூயா. நான் யாரோடு நெருக்கமாய் பழகுகிறேன், யாரோடு அதிக தொடர்பு வைக்கிறேன், அவருடைய பழக்கம் என்னை தாக்குகிறதா? ஹல்லேலூயா. ஆமென். என்னையும் அறியாமல் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நான் என்னை வளைய கொடுக்கிறேனா?
யோசித்து பார்க்க கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அவர்களுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தால் உங்கள் பலனை அவர்கள் தின்று விடுவார்கள். எப்ராயிமே, உனக்கு அது தெரியாமலே போய்விடும். ஆண்டவரே, நான் சரியான உறவு வைக்க கிருபை தருவீராக. என்னை அரிக்கும் உறவு அல்ல ஆண்டவரே, என்னை பாதுகாக்கும் உறவுகளை வைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இன்று காலை எனக்கு அந்த பலன் தேவை, கிருபை தேவை. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓரியா சிலஹாந்தரலம ஷண்டரியா. Praise God. எந்த இடத்தில் இருந்தாலும் தயவு செய்து ஜெபித்து கர்த்தர் இன்று காலை வேளையில அற்புதமான ஒரு தொடுதலை நமக்கு தருவதற்கு ஆயத்தமுள்ளவராய் இந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்தபடியினாலே, ஆண்டவரே, என்னை பிடித்த இயேசுவே, என்னை கரை கொண்டு சேர காத்திருக்கும் இயேசுவே, இடைப்பட்ட நாளில் என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவே, ஆண்டவரே, அந்த ஒன்றை செய்ய பலப்படுத்துவீராக. நிறைவேறாமல் இருக்க வந்த ஒன்றை அடைய, ஜெயிக்க முடியாது இருக்கிற அந்த ஒன்றை ஜெயிக்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்கு மிக சவாலாயிருக்கும் அந்த உயர்ந்த ஒன்றை மேற்கொள்ள கர்த்தர் என்னை பலப்படுத்துவீராக. எதையும் செய்ய, அல்லேலூயா, எந்த சேனையும் எந்த கோட்டையும் ஜெயிப்பதற்கு அனுதினமும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. எந்த சிந்தை, எந்த கண்ணி, எந்த எதிர்ப்பு எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பலனை தருவீராக. அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே உண்டு. அவர் நம்மை பலப்படுத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓ ரியலபா ஷக்கரஹந்துரலம சியாலலாயானா. அர்ப்பணித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உடன்படிக்கையை விட்டு செல்ல மாட்டேன், என் உறவுகளை பேணி பாதுகாப்பேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறாய் இருக்கும் எந்த பழக்கமும் உறவும் எனக்கு வராமல் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ரசிலதர ஹர்பரனான் திரியே. ஆண்டவரே சொல்லுமா, ஆண்டவரே, அல்லேலூயா, நீர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை மறக்க மாட்டேன், கடைபிடித்து கருத்தா என் வாழ்க்கையிலே நிலைத்து நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று காலையிலே என்னை பலப்படுத்துவீராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியல, இன்று பலப்படுத்துவீராக. அந்த ஒரு காரியம் நடக்கல, அதை நடப்பதற்கு பலப்படுத்துவீராக. ஓ ரியலா சீலக ஹந்தரினியா. ஆண்டவரிடத்தில் கேட்போம், என் தேவனே, ஹல்லேலூயா, என் சூழ்நிலைக்கு பொருத்தமான பலனை தருவீராக. எனக்கு பேச தெரியல, பேச பலன் தாரும். என்னால் யோசிக்க தெரியல, ஞானத்தை தருவீராக. தீர்மானிக்க தெரியவில்லை, உம்முடைய அறிவை தருவீராக. உம்முடைய கிருபையை தருவீராக. உம்முடைய ஆவியின் பலனை தருவீராக. தரிசனத்தை தருவீராக. தேவ பலனை தருவீராக. லார்ட், ஹல்லேலூயா. ஒன்றை செய்ய, எதையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய நீர் என்னை பலப்படுத்துவீராக. எல்லாரும் ஆவியினால் நிறைந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த நேரத்திலே ஆவியினால் நிறைந்து நாம் ஜெபம் பண்ணுவோமாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியலல ஷக்கரதல பரந்தியா. Hallelujah, hallelujah. Praise God, hallelujah. Glory to God, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நீர் என்னை தொடுவீராக. என்னோடு ஆராதிக்கிறவர்களை தொடுவீராக. எந்த தளத்தில் இருந்தாலும் கர்த்தர் தொடுவீராக. அல்லேலூயா. உம்முடைய வல்லமை பாய்ந்து வரட்டும், உம்முடைய இரக்கங்கள் பாய்ந்து வரட்டும், உம்முடைய பலன் இறங்கி வரட்டும். ஒன்றை செய்ய, எதையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய நீர் என்னை பலப்படுத்துவீராக. ஓ ரியலல கசிலதர பலச்சரியே. இக்கன சிங்களவரந்தலியானா. ஆமென், ஹல்லேலூயா.